ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துகிட்டு வெறுமையாக தான் வறுக்கணும். வெறுமையாக வறுத்து எடுத்துட்டோம். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டு இதில் வதக்கணும். இதில் போட்டோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் நம்மளுக்கு உடையாமல் வரும். குழம்பு அந்த பிசு பிசு தன்மை இல்லாமல் வரும். அதனால நம்ம இதை வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் வெண்டைக்காய் வெங்காயம் இந்த கல்லில் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த பிசு பிசு தன்மை வரும். இது நம்ம தேங்காய் வறுத்து வச்சுக்கிறோம். நம்ம போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம கொதி வரும்போது ஊற்றினா போதும். கொதி நல்லா கொதித்து இறக்குற ஸ்டேஜில் இந்த தேங்காயை ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடணும். இதே நம்ம நைஸாக அரைச்சிட்டு குழம்புல போடும்போது நான் காமிக்கிறேன். நல்லா வதங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் இந்த மாதிரி நாங்களே அரைச்சிட்டு தான், நான் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம கம்மியாகவே போடும், வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். வதக்கிட்டு பிற்பாடு நம்ம மிளகா பொடி போட்டு புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டு நான் தேங்காய் ஊற்றும் போது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி கிரியேட்டிவ் சேனலில் நான் ஒரு வெண்டைக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறேன். என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் நிறைய குழம்பு வீடியோவும் போட்டுக்கிறேன், ஸ்வீட்டு வீடியோ போட்டுக்கிறேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் அந்த அடி பிளாக் கலரில் வருமா, அதை எடுத்துகிட்டு நான் திருகி வச்சுருக்கிறேன். சீக்கிரமாக வேலை முடியும். அதனால் பாருங்க, இதை நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து அரைச்சி ஊற்றணுமா. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, 50 கிராம் பூண்டு, பெரிய தக்காளி ஒரு 3, கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். இது லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். பாருங்கள், இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இத்தனை பொருள் தான் தேவை. நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிற தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தூள் தான் போட போகிறேன். வேறு மிளகா பொடி மசாலாலாம் இதில் சேர்க்கலை. நான் அரைச்சி வச்சுக்கிற தூளை தான் போட போகிறேன். இதை ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு தேங்காயை வறுத்து எடுத்துட்டு குழம்பு நம்ம தாளிப்பு போடும்போது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காயை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒன்று ஒன்றா செய்யும் போது இந்த குழம்புக்கு சேர்க்குற பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஸ்டிக் பண்ணாத பாருங்கள். நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கும் போது நான் காமிக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம்.
நைஸாக அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ நம்ம இது நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கணுன்றதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபுல் அண்ட் வீடியோ பாருங்கள். நான் எந்த பொருளெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன், என்ன மாதிரி பொருள் சேர்த்துக்கிறேன், இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது நான் ஃபுல் அண்ட் சொல்லிக்கிறேன், காமிச்சிருக்கிற வீடியோவில். நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வரும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.